தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/7/2025 புதன்கிழமை, உத்தர நட்சத்திரம், மதியம் 2:23 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், நடராஜர் தரிசனம். ஆனி உத்திர தரிசனம்னு நாட்காட்டியில் போட்டிருக்கோம். இறைவன் தரிசனம் கொடுக்கின்ற நாள். அவனை தரிசிக்க இன்று பக்தர்கள் ஆலயம் செல்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே நடராஜர் தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லைன்னு ஒரு பாடல். இந்த தரிசனத்தை போய் பார்த்தா மறுஜனனம் இல்லையா, இந்த பிறவியிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு முடிஞ்சிருமா. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் நடராஜரை நாம் இன்று வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நடராஜரை வழிபடணும். கிராமப்புறங்களில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நமன் வந்தால் உன்னை அவன் விடமாட்டான், நடராஜர் அருள் இருந்தால் தொடமாட்டான்னு சொல்லுவாங்க. நமன் வந்தால்னா, நமன்னா யாரு? யமன். யமன் வந்தா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் கூட்டிக்கிட்டு போற நேரத்தில் கூட்டிகிட்டு போயிடுவார், பாசக்கயிற்றை வீசி அப்படிம்பாங்க. நமன் வந்தால் உன்னை அவன் விடமாட்டான், நடராஜர் அருள் இருந்தால் தொடமாட்டார்னு ஒரு பாடல் உண்டு. அந்த நடராஜருடைய அருள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் நம்ம ஒரு பாடல் உண்டு. தில்லை எம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்து ஆண்டவா வா வா உன் அருள் தர வா வான்னு அந்த பாடல் வரும். அப்படிப்பட்ட அந்த தில்லை அம்பலத்தானே, தில்லை கூத்தனை, சிவகாமி நேசனை இன்று நாம் வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகின்ற பொழுது நாம் என்ன பாடி வழிபடுவோம்னா, சிவபுராணம் நம்ம அங்கே படிக்கணும். சிவபுராணத்தில் என்ன வரும் அப்படின்னா, எல்லாம் வாழ்க வாழ்கன்னு வரும். அதாவது சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஆக வாழ்க வெல்கன்னு வருது. வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா வாழ்க வாழ்கன்னு இறைவனை நம்ம வாழ்த்துற போது நாமும் வாழ்வோம், நம்மை சார்ந்தவர்களும் வாழ்வார்கள். ஆகையினால்தான் பாசிட்டிவான சிந்தனை. இந்த திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகாருங்க. அந்த திருவாசகத்தை இன்று இறைவன் சன்னதியில், ஆண்டவன் சன்னதியில், நடராஜர் சன்னதியிலே நாம் படித்து வழிபட வேண்டும். நடராஜரை நாம் வழிபட்டால் நல்லது நடக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும். 2 சுக்கிரன் இருப்பதால் திரண்ட செல்வம் உண்டு என்பார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அன்பு நண்பர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் நடைபெறப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே உங்களுக்கு இன்று நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். செலவு எவ்வளவு வருகிறதோ அதை காட்டிலும் 2 மடங்காக உங்களுக்கு வரவுகள் வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு நீங்கள் ஏற்படுத்துகிற புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று பணவரவை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மன நிம்மதி ஓரளவு குறைவாகவே இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 4 கேது. ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். உடனுக்குடன் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் குருவும் உங்கள் ராசியில். சூரியன் 3ஆம் இடத்திற்கு அதிபதி, குரு 10ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. களத்திரஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி, சகாயஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருப்பதனாலே களத்திரத்திற்கு, அதாவது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் செய்த முயற்சி கைகூடலாம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கலாம். சுயதொழில் செய்ய நினைத்தால் அது கிடைக்கலாம். அரசு வழி ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உண்டு. ஆதாயம் நன்றாகவே உங்களுக்கு வரப்போகின்றது. 2 புதன் இருக்கின்றார். எனவே செல்வ வளம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். நண்பர்களின் நல்ல ஆதரவோடு இந்த நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று இனிய நாள். இன்று நடராஜர் தரிசனம் நன்மையை தரும். கடகராசினியர்களே, ராசியிலேயே விரையாதிபதி புதன். விரயங்கள் அதிகரிக்கும். துணிந்து செயல்பட வேண்டும். தொலை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்ல என்ன மாதிரியான யுக்திகளை கையாளலாம் என்று யோசிப்பீர்கள். புதன்
லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தாலோ உங்களுக்கு நன்மை இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் விரயஸ்தானத்திற்கு அதிபதியானவர். அவர் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். விரயாதிபதி ராசிக்கு வருகின்ற பொழுது விரயங்கள் தானே அதிகமாக வேண்டும். அதுவும் உறவினர்களுக்கு கொடுத்து உதவும் சூழல் உருவாகலாம், அல்லது ஏதாவது வீண் விரயங்கள் இன்று ஏற்படலாம். எனவே இன்று எதையும் யோசித்து செய்ய வேண்டும். அதிகாலையிலிருந்தே நீங்கள் நல்ல ஆலோசனைகளை அனுபவஸ்தர்களின் மூலம் ஆலோசனைகளை பெற்று முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. 8லே சனி இருக்கின்றார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அஷ்டமத்து சனி என்றாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகத்தான் கிடைக்கும். இருந்தாலும் மன அமைதிக்கு இந்த அருகில் இருக்கும் ஆலயம் செல்லுங்கள். நடராஜர் தரிசனம் மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களையும் குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் இன்று வழிபடுவது நன்மை தரும். சிம்மராசினியர்களே, செவ்வாய் சனி பார்வை உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வாக்கு அதிகமாக இருந்த உங்களுக்கு இன்று திடீரென சில சிக்கல்கள் வரலாம். அரசு வழி சிக்கல்களும் வரலாம். நண்பர்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய இயலாது. தன்னம்பிக்கை குறையும். ஆரோக்கியத்திலும் அச்சுறுத்தல்கள் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகிற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்றோ அல்லது இடம் வாங்க வேண்டும் என்றோ ஏதாவது சொத்துக்கள் சம்பந்தமாக முயற்சி செய்தால் அது கைகூடலாம். 12லே செவ்வாய் இருப்பது ஒருவடிக்கு நன்மைதான். அஷ்டமாதிபதி 12ல் இருந்தால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல் நாட்டிலிருந்து கூட நல்ல ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த துணிந்து செயல்பட வேண்டிய நாள். சிக்கனத்தை கடைபிடித்து சீரான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கின்றார். இருந்தாலும் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். செலவுக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். செய்தொழில் சிறப்பாகவே இருக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். இடமாற்றம் பற்றியோ வீடு மாற்றம் பற்றியோ நீங்கள் சிந்தித்தால் அது நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். பாகப்பிரிவினர்கள் கூட கொஞ்சம் இழுபறி நிலையில் இருக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அருகில் இருக்கும் ஆலயம் சென்று விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நடராஜ பெருமானையும் வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற இன்று சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். நடராஜர் வழிபாடு நன்மைகளை வழங்கும். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாள். இருந்தாலும் கூட சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தக்க விதம் உங்கள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்கள் திடீரென மாற்றங்களை செய்வீர்கள். அதே நேரத்தில் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 4ஆம் இடத்திலே சனி ராகு இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதும். குரு பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பதிவதுதான் மிகுந்த யோகம். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். பொருளாதார நெருக்கடி அகலும். இன்றைக்கு குடும்பத்தில் கூட ஒரு குதூகலமான செய்தி அல்லது சம்பவம் நடைபெறப் போகின்றது. இன்று வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, குரு உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது கவலை என்பது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்பார்கள். ஆனால் அதே நேரம் 3ஆம் இடத்திலே ராகு சனி முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்களும் வரலாம். பிறரை நம்பி ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். 9ஆம் இடத்திலே செவ்வாய் கேதுவோடு இருக்கின்றார். பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் வரும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனைகளை நீங்கள் அதற்கான பஞ்சாயத்துக்கள் வைத்தால் கொஞ்சம் இழுபறி நிலையில் தான் இருக்கும். இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரை இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, பயணங்களாலும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலாம். இருந்தாலும் இன்று ஆணி உத்திரம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்வதே நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்து செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. யோசித்து செயல்பட வேண்டிய நாள். பணவரவிலே தாமதம் ஏற்படும். தொழிலுக்காக எடுத்த முயற்சியில் தொல்லைகள் அதிகரிக்கும். தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் மட்டுமல்ல, ரணசீட்சிகள் கூட சிலருக்கு வரலாம். எனவே யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் இன்று ஒப்படைக்க முடியாத நாளாகவே இந்த நாள் அமைகின்றது.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொல்லை தரும் எதிரிகளின் பலம் கூடுதலாக இருக்கும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். அலுவலக ரகசியங்களை வெளியிலே சொல்ல வேண்டாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலர் ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு நாளிலே குரு இருந்தாலும் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உதவிக்கரம் விட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். அரைகுறையாக நேற்று நின்ற பணி இன்று மீதியும் முடியும். அயல்நாட்டு நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அரசு வழி சிக்கல்கள் அகலம். அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் கேது. 6லே கேது இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதும். அப்போதைக்கு போது வருகிற தொல்லைகளை நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.